மேடம் வணக்கம் மேடம். சென்னையிலேருந்து பேசுகிறேங்க மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க பேருங்க? சரவணன் மேடம். ஏற்கனவே இந்த இது சொல்லியிருந்தேன் குரூப்பில் ஐயாவோட இதெல்லாம் வீடியோலாம் வருது. சரிங்க சரிங்க சார். ஒரு நாள் மட்டும் அந்த பிரவேஷ் தியானம் அப்படின்னு அது நைட்டு மட்டும் ஒரு நாள் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. போலீஸாக இருக்கேன். சரிங்க சார். ஓகேங்க சார். இதில் ஜாதகம்லாம் சொல்கிறாங்களே மேடம், இதுமாரி இந்த அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க மேடம் அது? சார் அது வந்து தியானம் முடிக்க வந்துட்டாக்கா சார் உங்களுக்கு கர்மாவை வந்து குரு டெஸ்ட்ராயில் பண்ணும்போது அந்த ஜாதகமே மாறும் சார். ஆனா உங்களுக்கு ஜாதகம் வச்சு எனக்கு உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கர்மா படிதான் உங்களுக்கு கட்டங்கள் அமைஞ்சிருக்கும். அதை வச்சுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த டைமிங் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. உங்க கர்மாவே குரு நிவர்த்தி பண்ணி தரும்போது பாத்தீங்கன்னா அதுவே மாறும் சார். சரி, உடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த ஆன்மீக சார்ந்த பிரச்சனைக்கு நீங்க நல்ல குருமார்கள் கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கும் சார். உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இங்கிலீஷ் மெடிசன் அந்த மாதிரி போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள டெப்தா நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால நீங்க குருமார்கிட்ட போய் அவங்களோட வழிகாட்டுதலின் கீழே உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி ஒரு விளக்கம் கேட்டு இதை நான் அடுத்து எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க குருமார்கள் கிட்ட தான் நம்ம பண்ணணும் சார். சரி சரிங்க. இந்த ஆனந்த நீடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ நான் இப்போ ஒர்க் பண்ணுறதுனால அது ஒன்றும் இதாகாதா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க சார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களால மனதுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் எல்லாமே வெளியில எடுக்கும்போது நீங்க உள்ளுக்குள்ள எல்லாம் ஃப்ரீ ஆயிருவீங்க. அப்ப வெளியில உங்களை எந்த நடந்தாலும் அது பாதிக்காத அளவுக்கு அந்த ஆனந்தம்னு சொல்லுவாங்க, மனமற்ற நிலை. அந்த மனமற்ற நிலையை ஒரு முறை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலையை உங்களை விடாது. அது வந்து தொடர்ந்து 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த லைஃப் லாங் எப்படி கண்டினியூ பண்றது அப்படிங்கறதும் சொல்லி தருவாங்க. எனக்கு என்ன ஒன்னா சம்மந்தமே இல்லாம கவலைப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேசிக் எனக்கு தெரியல. தனியா இருந்தேன்னா சில நேரத்துல அந்த ஒரு மாதிரி ஃபீலிங் அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன வயசுல அந்த அப்பா கிட்ட சில விஷயங்கள் அது மாதிரி நடந்துச்சு சின்ன வயசுல. ஆமா சார், அதெல்லாம் வெளியில எடுக்கணும் சார். அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுக்கான மெடிடேஷன் தியான முறைகள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பர்த்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது நமக்கு இப்ப தெரியாது. பட் எல்லாமே நீங்க அந்த டாஸ்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில வரும். ஓகே ஓகேங்க மேடம். நான் அந்த குருவோட வீடியோ பார்த்தாங்க மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சரிங்க சார். ஆனா அந்த வீடியோ பார்த்தே நான் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். அது என்னன்னு எனக்கு புரியல. அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறேன் அந்த கட்டில உட்காந்துக்கிட்டு. அந்த சும்மா அவங்க வீடியோ பார்த்தாலே அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான் சார் அதெல்லாம். வாங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. நீங்க வந்து ஆன்மீகத்துல அடுத்த நிலை போறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தேர்ச்சி தேவை, இதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா எந்த மாதிரி தியான முறைகள் பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சூட்சமா உங்களுக்கு தீட்சையும் தருவாங்க. ஐயாட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தீப சமாதிலாம் போலாங்களா? போலாம் சார். ஒரு 10-15 டேஸ் கழிச்சு போலாம். ஏன்னா ஒரு 10-15 டேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டலினி மேல எழுப்புவாங்க சடோரியப்ப. மேல எழுப்பும் போது பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி ஆகும்போது இன்னும் அது வீரியமா இருக்கும். 10-15 டேஸ் மட்டும் இருந்துட்டு, ஏன்னா நம்ம அன்கான்சியஸ் போவோம், நம்ம கேர் எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் நம்ம அந்த டைமிங்ல வெளியில போகும்போது. நீங்க கண்டினியூஸா உங்களுக்கு அழுகியோ சிரிப்போ இல்ல ஒரு தியானத்துல சமாதி நிலையை ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நம்மளை பத்தி தெரிஞ்சு நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கிற ஆள் நம்ம கூட இருக்கணும். ஸோ அதை நம்ம டேக்கிங் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆள் பக்கத்துல வச்சிருக்கணும். ஸோ அப்படி இந்த மாதிரி ஜீவ சமாதி வைப்ரேஷன் அதிகமான உள்ள கோயில்கள் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல போலாம் வரலாம். அந்த வைப்ரேஷன் நீங்க எப்பவும் உணரலாம். நல்ல ஒரு உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். சரி சரி, நன்றி நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் ஏதாவது டவுட்னா கால் பண்றேன். புக் பண்ண பாக்குறேங்க மேடம். சரிங்க சார். ஓகேங்க சார். நன்றி நன்றி. தேங்க்யூ. என்ன புண்ணியம் செய்தேனோ